அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போறவங்க எல்லாம் சுயநலவாதி, பாஜகவில் இருக்கிறவங்க தான் பொதுநலவாதி அப்படிங்கறத வந்து முடிவு பண்ற இடத்துல அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லை. அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய கட்சி இனி எப்படி ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் இதை வந்து சொல்லியிருக்க கூடாது. அதை முடிவு பண்ற இடத்துல அவங்க இல்லை. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பாக பல இடங்கள்ல வந்து அவருக்கான ஆதரவு எவ்வளவு குவியுது, எவ்வளவு இளைஞர்கள் வந்து அலை மோதிக்கிட்டு வந்து அவரை வந்து பாக்குறாங்கன்றத நம்ம பாக்கணும். ஏன்னா பிரஸ் மீட் அணுகிற முறையா இருக்கட்டும், அவருடைய படிப்பு, அவருடைய திறமை, இப்படி பல காரணங்கள் கொண்டு அவர் மேல ஒரு மட்டற்ற மரியாதை இருக்குது. அந்த விதத்துல இன்னைக்கு அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதும் பல இடங்கள்ல இருந்து பரவல ஆதரவுகள் வந்து குவிந்துட்டு தான் இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்துல வந்து பலவிதமான அரசியல்களை வந்து இளைஞர்கள் பார்த்துட்டாங்க. இனி வரும் தலைமுறைகள் வந்து உண்மையான அரசியலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மையான நேர்மையான ஒரு அரசியலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால நம்மளுடைய தலைமுறை, இந்த தலைமுறைக்கும் இனி வருங்கால வணக்கம். இன்று நம்முடன் முன்னாள் பாஜக நிர்வாகியும் இன்று திரு அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்கும் வீத லீடர்ஸ் அமைப்பில் இணைந்திருக்கும் அன்னபூரணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். வணக்கம் அண்ணா. மேம், பிஜிஒஎம்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தீங்க. மக்கள் மத்தியில் அவ்வளவு ஆதரவு இருந்தது உங்களுக்கு. திடீரென்று எதற்காக வந்து வீத லீடர்ஸ் அமைப்பில் இணைந்துங்க? என்ன காரணம்? ஆனா நான் பாரதிய ஜனதா கட்சியில வந்து ரொம்ப மும்முரமா பொறுப்புல வரணும், ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்ததுக்கு காரணமே அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு தலைமையும் அவருடைய அந்த உற்சாக பேச்சுக்களும் தான். அவரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஒரு மும்முரமான ஒரு அரசியல்வாதியா வந்து வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அந்த இடத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு புது முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இளைஞராக அவர் ஒரு இளைஞர்களை நம்பி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருங்கிற பட்சத்துல ஒரு இளைஞரா அது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன். அண்ணனுடைய கரங்களுக்கு வலு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் இன்னைக்கு பி தி லீடர்ஸ்ங்கிற மூவ்மெண்ட்ல வந்து சேர்ந்திருக்கேன். மேம், அதே போல வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த தொடங்கியிருக்கும் இந்த இயக்கத்திற்கு மக்கள் மத்தியில் எப்படி ஆதரவு இருக்கு? வீத லீடர்ஸ் அமைப்புக்கு இளைஞர்கள் மத்தியில பெரும் ஆதரவு இருக்குது. காரணம் அண்ணன் அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு ஒரு முகமா பார்க்கதை தவிர்த்து மக்கள் ஒரு தனிப்பட்ட முறையில அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேல பெரும் மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கிறாங்க. நிறைய காரணங்கள் இருக்கு. அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் அணுகிற முறையா இருக்கட்டும், அவருடைய படிப்பு, அவருடைய திறமை, இப்படி பல காரணங்கள் கொண்டு அவர் மேல ஒரு மட்டற்ற மரியாதை இருக்குது. அந்த விதத்துல இன்னைக்கு அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதும் பல இடங்கள்ல இருந்து பரவல ஆதரவுகள் வந்து குவிந்துகிட்டு தான் இருக்குது. அதே நேரம் இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் கூட ஒரு உறுப்பினர் சேர்க்கை கூடாரம் மாதிரி போட்டு பல இளைஞர்களுக்கு கூட உறுப்பினர்கள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் வாலண்டியர்ஸ் வந்து இன்னைக்கு வீத லீடர்ஸ்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்கன்ற பட்சத்துல ஒரு பெரிய ஆதரவு தான் இது பார்க்க முடியுது. இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய ஆதரவுல தான் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடித்தாரு. இப்ப அதே பாணியை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கையில் எடுக்கிறாரு. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு 50-60 ஆண்டு காலமாக ஒரு திமுக அதிமுகங்கிற ஒரு திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக இப்படிங்கிற ஒரு பாணியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் வந்து இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தது. அப்ப இந்த ஒரு லூப்பை வந்து உடைக்கணுங்கிறது தான் மக்களுடைய இந்த எலெக்ஷனுக்கான ஒரு அடிப்படை முடிவா இருந்தது அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது. ஏன்னா மாற்று கட்சியா இங்க வேற யாரு இருக்கிறாங்க? அப்ப விஜய் அவர்கள், அவர் வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு பிரபலம், அவருக்கு ஒரு விளம்பரம் தேவையில்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவை கிடையாது, அவருக்கு ஒரு பிஆர் தனியா, அவரை வந்து பிரபலப்படுத்துறதுக்காக ஒரு பிஆர் தனியா தேவை கிடையாது. அப்போ விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காக மக்கள் வந்து இன்னைக்கு விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஐடியாலஜிக்கலி பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விஜய்க்கும் பெரிய அளவுல ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா இவரும் ஈவேராவுடைய பேரன் தான் சொல்றாரு, திமுகவும் ஈவேராவோட பேரன் தான் சொல்றாங்க, அண்ணாவை தான் அவருமே கொள்கை தலைவரா எடுத்திருக்கிறார். அப்போ எல்லாமே திமுகவினுடைய கொள்கைகளையே அப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் களத்துல நிக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு கொள்கை ரீதியா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியலன்னு கூட விஜய்ங்கிற ஒரு தனிநபருக்காக மக்கள் அவருடைய முகத்துக்காக இன்னைக்கு வாக்களிச்சு அவரை முதலமைச்சர் ஆக்கிருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. அப்ப அண்ணாமலை அவர்கள்
இங்க ஒரு புதிய அரசியலாக ஒரு கொள்கை ரீதியா திராவிடத்திலே சிக்காம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளையும் முன்னெடுக்காம ஒரு புதுவிதமான கொள்கையை வந்து முன்னெடுப்பாரு. மண் சார்ந்த ஒரு அரசியலை வந்து முன்னெடுப்பாரு. தமிழ் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பாரு. ஒரு ஒரு பெருமை மிகுந்த ஒரு தமிழனாக, ஒரு இந்திய குடிமகனாக ஒரு அரசியல் வந்து முன்னெடுப்பாருங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அதே நேரத்துல இந்த அரசியலை வந்து மக்கள் வந்து ஒரு படித்தவர் அப்படிங்கறதுனாலயும், இளைஞர்களை மையப்படுத்தி புத்துணர்ச்சி தமிழக அரசியல்ல கிடைக்க போகுதுங்கிற ஒரு காரணத்தினாலே மக்கள் பரவலா அவரை வந்து ஆதரிப்பாங்க. அதே நேரத்துல விஜய் அவர்களுக்கு வாக்கு வந்து இங்க வந்து அதிகமா வந்து போனதுக்கு காரணம் மூன்றாவதா திமுக, அதிமுகவை தவிர்த்து ஒரு பெரிய சக்தியா விஜயை மட்டும் தான் அவங்களால பார்க்க முடிஞ்சதுன்றது காரணத்தினாலையும் தான் பெரிய அளவுல வாக்கு வந்து விஜய்க்கு வந்து போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால இந்த இடத்துல நான்காவதாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஒரு இளைஞரா, ஒரு புது தலைவரா, ஒரு இன்டலெக்சுவலான ஒரு லீடரா வந்து வரும்போது நிச்சயமாக ஒரு பெருமளவு ஆதரவா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கும்ன்றது மாற்று கருத்து கிடையாது. 3 ஆண்டுகளாக பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு. அப்போதைக்கு கட்சி வளர்ச்சிக்கு அவர் வந்து எப்படிப்பட்ட பங்களிப்பெல்லாம் அளித்தாருன்னு உங்களோட பார்வையில சொல்ல முடியுமா? ஆனா பெரும்பாலா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வந்து எடுத்தது கிடையாது. அதிகபட்சம் அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு முன்பாக அதிகபட்சமான வாக்கு சதவிகிதமே 5% தான். 5.5% தான் பாஜகவினுடைய அதிகபட்ச வாக்கு சதவீதம். அப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பாக பல இடங்கள்ல வந்து அவருக்கான ஆதரவு எவ்வளவு குவியுது, எவ்வளவு இளைஞர்கள் வந்து அலை மோதிக்கிட்டு வந்து அவரை வந்து பாக்குறாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய அரசியல் பின்பலம் கிடையாது, ஒரு நடிகர் கிடையாது, ஒரு சாமானியமான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர். அவருடைய கடுமையான உழைப்பால வந்து ஐபிஎஸ் ஆகி வேற ஒரு மாநிலத்துல வந்து பணியாற்றிக்கிட்டு வந்த ஒரு தனி மனிதர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு ஆதரவு கூட்டம்ங்கிறது ஏன் அப்படிங்கறது வந்து பரவலா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு அவருடைய ஆற்றல் மிகுந்த அந்த பேச்சு. அவருடைய பேச்சுல நீங்க பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் அணுகுறாரு அப்படின்னா ஒரு டேட்டா எவ்வளவு டேட்டா ஓரியன்டான ஒரு பிரஸ் மீட்டா இருக்கும். இது சமாளிச்சுட்டு போனா அப்படிலாம் இல்லாம கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து மக்களை பயங்கரமா ஈர்த்துச்சு. அதே நேரத்துல பல பொதுக்கூட்டங்கள் மாவட்ட வாரியா, பெருங்கோட்ட வாரியான பொதுக்கூட்டங்கள் நிறைய போட்டு ஆட்களை வந்து தன் வசம் இழுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும். என் மண் என் மக்களுங்கிற ஒரு யாத்திரை அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு மேசிவ் சக்சஸ். 234 சட்டமன்றத்துக்கும் போய் ஒவ்வொரு சட்டமன்ற வாரியா மக்களை சந்தித்து நடைப்பயணம் மேற்கொண்டு அடிமட்டம் வரைக்கும் மக்களுடைய மனநிலைமை என்ன, கிரவுண்ட் எப்படி இருக்குங்கிறத வந்து அவர் அனலைஸ் பண்ண விதமா இருக்கட்டும். அதே மாதிரி பல போராட்டங்கள் திமுகவுக்கு எதிராக, திமுகவினுடைய அந்த ஆட்சியில் நடந்த குற்றங்களுக்கு எதிராக துணிச்சல் மிகுந்த நிறைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் அவர் முன்னெடுத்த விதமா இருக்கட்டும். இப்படி பல விஷயங்களின் காரணமாக அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு பெரிய முயற்சிகளை வந்து எடுத்திருக்கிறாரு. அதே நேரத்துல டிஎம்கே ஃபைல்ஸ், டிஎம்கேனுடைய அந்த ஒரு ஊழல் பட்டியல்களை வெளியிட்டதா இருக்கட்டும், எல்லா விதத்திலையுமே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும், ஒரு ஒரு எழுச்சியையும், ஒரு பெரிய நம்பிக்கையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி மேல கொடுத்தது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதன் காரணமாகத்தான் 2024 தேர்தல்ல வந்துட்டு பெருமளவு இரு பெரும் கட்சி, அதாவது அதிமுக, திமுகவினுடைய கூட்டணி இல்லைனாலும் கூட பாஜக வந்து 12 அதாவது கிட்டத்தட்ட 11.2% வாக்கு வந்து தனித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிம்பலுக்கு வந்து வர முடிஞ்சது. கூட்டணியாக இணைந்து 18.6% வாக்கு வந்து வருதுன்னா அதுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே மேம். அண்ணாமலை அவர்களோடு சென்றவர்கள், பாஜகவிலிருந்து சென்றவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சிச்சிருந்தாங்க. அதுக்கு நீங்களும் வந்து உங்களுடைய சமூக வலைதளத்துல பதிலடி கொடுத்திருந்தீங்க. அவங்களுக்கு இந்த நேர்காணல் மூலமா ஏதாவது பதிலடி தர வாய்ப்பு இருக்கிறதா? ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி. அவங்க வந்து ரொம்ப காலமா அரசியல் இருக்கிறாங்க. அவங்களுடைய உழைப்பு எல்லாத்துக்கும் அதுல நம்ம வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் பின்னாடி போறவங்க எல்லாம் சுயநலவாதி, பாஜகவில் இருக்கிறவங்க தான் பொதுநலவாதி அப்படிங்கறத வந்து முடிவு பண்ற இடத்துல அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லை. அண்ணாமலை அவர்களுடைய கட்சி இனி எப்படி ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறாங்க, தமிழ் சார்ந்த அரசியலை எப்படி முன்வைக்க போறாங்க, தமிழக நலன் சார்ந்த அரசியலை எப்படி கொண்டு போக போறாங்க, இப்படிங்கறதெல்லாம் வச்சு தமிழக மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இவங்க வந்து பொதுநலவாதிகளா இல்ல சுயநலவாதிகளா, மக்களுக்காக வந்திருக்கிறாங்களா என்னங்கிறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து அதை வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒரு கட்சியில இருந்து விலகிட்டாருங்கிற ஒரு காரணத்துக்காகவோ இல்ல எந்த காரணத்துக்காகவோ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றது வந்து ஒரு முறையா இருக்காதுங்கிற ஒரு காரணத்தினாலதான் நான் வந்து என்னுடைய சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதே நேரத்துல அதான் திருப்பியும் சொல்றேன், இதை முடிவு பண்ண வேண்டியது மக்கள். தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் இதை வந்து
சொல்லியிருக்க கூடாது. அதை முடிவு பண்ற இடத்துல அவங்க இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே மேம். இப்போ என்னது ஒரு நடிகரா வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 2.5 வருடங்கள்ல பிரச்சாரம் எல்லாம் பண்ணி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்போ ஒரு அவரோட நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு நடிகர் ஆளுறார், மறுபக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டியாளராக வரும்போது மக்கள் வந்து வந்து படிச்சவர் இருக்காரு, ஒரு ஐபிஎஸ், ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அந்த ஒரு இது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமா இந்த இந்த காம்படிஷன் அண்ணாமலை அவர்கள் விசஸ் விஜய் அப்படின்னு வரும்பொழுது? நிச்சயமா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு ரொம்ப வருஷமா பல ஆண்டு காலமா ஆண்டுட்டு இருந்த திமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது கூட அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து தலைவரா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி ஆட்சியில இருக்கும்போது கூட ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாட்டுல நான் அண்ணாமலை அவர்களால செய்ய முடிஞ்சது. அப்ப அந்த நேரத்துல ஒரு பல ஆண்டுகளாக அரசியல் தொடர்பே இல்லாம வெறும் ஒரு நடிகராக மட்டும் இருந்த ஒரு விஜய் அவர்கள் இன்னைக்கு 2 ஆண்டுகள்ல ஒரு முதலமைச்சராக ஆயிருக்கிறார் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க திராவிட அரசியலையும், அதாவது திமுக, அதிமுக அப்படி இந்த 2 கட்சியினுடைய அரசியலையும் மக்கள் வெறுத்துட்டாங்க. போதும், சலிப்படைஞ்சுட்டாங்க. அதனால ஒரு 3வது அரசியலாக விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றதான் பார்க்க முடியுது. அதே நேரத்துல ஐடியாலஜிக்கலி திமுக, அதிமுக, விஜய் இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல ஒரு வித்தியாசம் இல்ல. அப்போ வித்தியாசமான ஒரு அரசியல் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்கும் போது நிச்சயமாக மக்கள் அவர் பின்னாடி நிற்பாங்க. அதே நேரம் படித்த ஒரு மனிதர், ஐபிஎஸ்ஆ இருந்தவர், லா அண்ட் ஆர்டர் எல்லாம் எப்படி இருக்குன்றது அவருக்கு தெரியும். ஒரு சமுதாயத்துல ஒரு அரசியல் எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் இளைஞர்கள் எப்படி அரசியல் படுத்தப்பட வேண்டும், எல்லா விதத்திலையும் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதர், ஹைலி குவாலிஃபைட் பர்சன் அப்படிங்கறது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு கருத்து. அதனால மக்கள் நிச்சயமாக விஜய், அண்ணாமலை அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு திரளான ஒரு ஆதரவை கொடுப்பாங்கன்றதுல மாற்றம் இல்லை. ஓகே மேம். இறுதி கேள்வி. இப்போ வந்து ஒரு ஒரு இளைஞரா இருக்கட்டும், ஒரு இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வீத லீடர்ஸ் அமைப்புல நீங்க அவங்க வந்து இணையணும்னா நீங்க வந்து என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க? அவங்களுக்கு ஒரு அறிவுரையோ இல்ல என்னன்னு சொல்லி நீங்க வந்து அவங்களை வந்து இணைக்க விருப்பப்படுவீங்க? இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்துல வந்து பலவிதமான அரசியல்களை வந்து இளைஞர்கள் பார்த்துட்டாங்க. இனி வரும் தலைமுறைகள் வந்து உண்மையான அரசியலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மையான நேர்மையான ஒரு அரசியலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனால நம்மளுடைய தலைமுறை, இந்த தலைமுறைக்கும் இனி வருங்கால தலைமுறைக்கும் ஒரு நேர்மையான, ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியலை கொடுக்கறதுக்கு, ஒரு அறிவார்ந்த சமூகத்திலிருந்து ஒரு அறிவார்ந்த நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து அறிவார்ந்த ஒரு சமூகம். இதை வந்து நம்மளால மறுக்க முடியாது. ஆனா இத்தனை ஆண்டு காலமாக அதை வந்து ஒரு ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வந்து வாக்களிக்க மாதிரி மனநிலைமையில வந்து மக்களை வந்து மழுங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்மளால மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனா அதையெல்லாம் தகர்த்து அறிவார்ந்த ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு, அறிவார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதருக்கு, படித்த ஒரு தலைவனுக்கு மக்கள் வந்து ஆதரவை தெரிவிக்கணும். குறிப்பா இளைஞர்கள் திரளாக வந்து வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட்ல வந்து சேரணும். காரணம் நீங்க எல்லாருமே வி த லீடர்ஸ் அப்படின்னா நானும் ஒரு தலைவர், நீங்களும் ஒரு தலைவர். அதனால சாமானியன் கூட பலதரப்பட்ட இளைஞர்களும் கூட ஒரு தலைவராக வர வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெடுப்போட இந்த ஒரு இயக்கத்தை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இது வரும் காலத்துல ஒரு கட்சியாக மாற இருக்கிறது. அதனால அனைவரும் தலைவராக வர வேண்டும், அரசியல் படுத்தப்பட வேண்டும், அரசியல் சிந்தனைகளோட, அரசியல் நோக்கத்தோட, சமுதாய நோக்கத்தோட மக்கள் வந்து திரளாக இதுல இணையணும். குறிப்பா இளைஞர்களும் பெண்களும் ஒரு ஒரு பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு தலைவன் அண்ணாமலை அவர்கள். அதனால அவருக்கு பின்னாடி நீங்க எல்லாம் நிக்கிறது வந்து நீங்க தமிழ் சமுதாயத்தை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா வந்து நான் இதை வந்து பாக்குறேன். அதனால அனைவரும் கூட வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து சேரணும். witheleaders.org அப்படிங்கிற ஒரு லிங்க் மூலமாக நீங்க வந்து இணையணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு முன்னாடி வைக்கிற இந்த ஒரு காணொலியின் வாயிலாக அண்ணன் நீங்களும் வந்து சேர்ந்துருங்க. ரொம்ப நன்றி மேம். ஓகே மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு, நம்ம சேனலை வந்து ஆதரிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். நன்றி அண்ணா.